வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி பங்குனி மாத ராசி பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். உங்கள் ராசிக்குன்னு இல்லை, 12 ராசிக்காரர்களும் இந்த சந்திராஷ்டம தினங்களை பார்த்து இந்த நாட்களில் செய்யக்கூடாதவைன்னு சில விஷயம் இருக்கும். அதை செய்யாமல் இருந்தால் நஷ்டங்களை தவிர்க்கலாம், கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரலாம், துன்பங்களை நமக்கு வராத அளவுக்கு தடுத்து நம்மை காப்பாற்றி கொள்ளலாம். கூடா நட்பு குலநாசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கெட்ட காலங்களில் கெட்ட நேரங்களில் செய்யக்கூடிய சில செயல்கள் கூட நமக்கு பாதகத்தை தந்து விடலாம். ஆகையால் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்பது மாதத்தில் 2.25 நாட்கள் வரக்கூடியது. இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக வியாபாரம் தொடங்கக்கூடாது, புதிதாக ஊர் பிரயாணம் செல்லக்கூடாது, யாரிடமாவது கடன் வாங்குவது அல்லது பெறுவது கட்டாயம் தவிர்க்கணும். அதுக்கு பிறகு வண்டி வாகனத்தில் மெல்லமாக போகணும். மற்றவங்ககிட்ட பேசும்போது பொறுமை நிதானம் இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் ரிஷபராசியானவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எப்போவுமே ரிஷபராசிக்காரங்க கடன் வாங்கக்கூடாது. ரிஷபராசி மட்டுமல்ல, துலாம் ராசியும் அப்படித்தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் ரிஷபராசியில் இருக்கீங்க, உங்கள் ராசியிலிருந்து கணக்கிடும்போது 8ஆம் ராசியாக வருவது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி என்பது குருவின் வீடு. குரு பகவான் யார்? பொருளாதாரத்தின் அதிபதி. பணம் கொடுக்கறது, பணம் வாங்கிறது, பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, மற்றவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுப்பது பணத்துக்காக. நீங்களே போயிட்டு கடனாக வாங்கினா கூட உடனுக்குடனாக அது அறுபட்டு போகாது. இதை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அனுபவசாலியாக இருந்தால் இது கட்டாயம் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்களே கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கிறதுக்கு நீங்கள் படாத பாடுபடணும். நீங்கள் கடனாக கொடுத்தாலும் பிரச்சனை, கடனாக வாங்கினாலும் அதை தீர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி வாங்கி கொடுத்தாலும் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதுதான் ரிஷபராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். இதை நீங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களை கடைப்பிடிக்கிறது, கடனுக்காக நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் உங்கள் உழைப்பு உண்டு அதை வரவதை வச்சு நீங்கள் வாழ்ந்தாவே பெருசாக தொல்லையெல்லாம் இருக்காது. கிரக அமைப்புகள் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்த்து விடலாம். சந்திர பகவான் சந்திராஷ்டமாக அமரக்கூடிய நாட்களை பார்த்தீங்களனாக்கா 21/3/2025 பங்குனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10:20 தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ரிஷபராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 24/3/2025 பங்குனி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:27 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரக அமைப்புகளை பார்த்து விடலாம். ரிஷபராசி கடந்த 2 ஆண்டுகளாக பணப்பிரச்சனை, கஷ்டம், கடனாக கேட்டாலும் காசு பணம் கிடைக்கிறதில்ல. ஒருவேளை காசு பணம் கிடைச்சா அதுவே ஒரு பிரச்சனையாகவே மாறுறது. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் துளி கூட இல்லை. செய்கிற தொழிலில் பல பிரச்சனை, இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம். ஒருவேளை அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் அந்த வேலையை ஏன் தான் செய்கிறோமோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மன வருத்தங்களும் சங்கடங்களும் வந்திருக்கும். இதுக்கு காரணம் 10லே சனி, 12இல் ஓராண்டு விரயம், ஜென்ம ராசியில் ஓராண்டு வனவாசம்.
இத்தனை பாதகங்களும் சந்தித்து வந்த ரிஷபராசியான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்திலிருந்து நற்பலன்கள் நடக்கும். ஏன் 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் கூட நற்பலன்கள் நடக்கிறதுக்கு உண்டான வழிகளை காட்டி இருப்பார். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் மாறப்போகிறது, உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? சரி, குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து விலகுவதற்கு இன்னும் 2 மாதங்கள் நிலையாக இருக்குது. மே மாதம் 11ஆம் தேதி தானே மாறுறாரு. ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பலன்களை தர ஆரம்பிப்பார். சிறிது சிறிதாக நன்மைகள் நடக்கும். மாறியது பிறகு நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார். ஆனால் 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவரால் இனிமேல் உங்களுக்கு பாதகம் இருக்காது, நற்பலன்கள் நடக்கும். கோபத்தை குறைக்கணும். கேது பகவான் 5ஆம் ராசியில் இருக்கிறார். 4ஆம் மாதம் பயிற்சி பெற்று சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு வருவார். 4ஆம் மாதம் பயிற்சி பெறுவார். 5ஆம் இடத்திலிருந்து மாற்றம் பெற்று சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு வருவார். அப்பொழுது கொஞ்சம் கேது பகவானால் தான் பெருசாக ஒன்றும் தொல்லை இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 3 ராஜ கிரகங்கள் பலமாக இருக்கும்போது கேது பகவான் அவ்வளவு பாதகத்தை தந்து விட மாட்டார். உங்களுடைய செயல்களும் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய எண்ணங்களும் வெற்றி பெற கிரகங்கள் உதவியாக இருக்கும். சனி பகவான் இம்மாதத்தில் பயிற்சி பெற்று 11ஆம் ராசியில் அமர போகிறார். ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பதிவில் நிறைய உங்களுக்காக சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ஒருவேளை நம்மளை பற்றி ஏன் அப்படி அக்கறையாக சொல்கிறாங்கன்னு கூட நீங்கள் எதாவது கூட மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். அது அப்படி கிடையாது. 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமருவார் என்றாலே அவங்க வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகிறதுன்னு அர்த்தம். சரி, 10ஆம் இடத்தில் இருந்தார், அப்படின்னா தான் நல்லது செய்துட்டார். ஒரு நல்லதை செஞ்சுருக்க மாட்டார். சும்மா இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஃபுட்பால் மாதிரி விளையாடி இருப்பார் உங்களை. இப்போ 11ஆம் இடத்துக்கு வரார். இது நல்ல நேரம். லட்சமாக வரப்போகிறது, கோடி கோடியாக வரப்போகிறதுன்னு போய் சொல்ல முடியாது. அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய பலமான கிரகங்களாக இருந்தால் நீங்களும் லட்சாதிபதி தான், கோடீஸ்வரன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஜாதக பலமே இல்லாமல் இருந்தால் கூட இது நல்ல நேரம். எது? சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமர்றது நல்ல நேரம். ஏழையும் இருக்காங்க, பணக்காரம் இருக்கிறாங்க. ரிஷபராசியில் உங்களுடைய பல வருஷம் பல ஆண்டுகளாக நான் ஒரு நல்ல வீடு கட்ட மாட்டேனா, ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்குது இல்லையா? நல்ல வேலையில் சேரணும்னு ஆசை இருக்குது இல்லையா? கடனை தீர்க்கணுன்ற ஆசை இருக்குது இல்லையா? கஷ்டங்கள் இருந்து மீண்டு வந்தால் போதுன்ற ஒரு ஆசை இருக்குது இல்லையா? இல்லை திருமண தடையாக இருந்தால் திருமணம் நடக்கின்ற ஆசை இருக்குது இல்லையா? திருமணமாகி பல வருடங்களாக புத்திர பாக்கியம் இல்லைன்ற ஒரு கவலை இருக்குது இல்லையா? இப்படி தொழில் தொடங்குறது, வியாபாரம் தொடங்குறது, எதையாவது செய்து உங்களை காப்பாற்றிக்குங்க. முதல்ல கடன் இருந்தால் அது முதல்ல தீர்த்துடுங்க. கடன் பட்டால் முதல்ல கடனாளியாக இருக்கிறவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் சொந்த பந்தம் மதிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நட்பு வட்டாரங்கள் விட்டு விலகே போயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கடனாளியை பார்த்தாலும் தூரம் போயிடுவாங்க, நோயாளியை பார்த்தாலும் தூரமாக போயிடுவாங்க. இது இந்த மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய குணம், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனை, எப்போ அஷ்டம சனியில் ஆரம்பித்த பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக மீண்டு வருவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம்தான் இது. அஷ்டம சனி எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்கு? 8ல் வரும்போது, 8ல் 2.5 வருஷம், 9ல் 2.5 வருஷம், 10ல் 2.5 வருஷம். இப்போ தான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு. ஒரு வேளை தசா சரியில்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். தசாவே சரியில்லைன்னா கூட சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்தால் கெடுக்க மாட்டார், கொடுப்பார். ஆனால் அது புலிப்பாய்ச்சலாக இருக்காது. அதாவது வேகமாக அள்ளி கொடுக்க மாட்டார். உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அப்பப்போ படத்துங்களை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், உதவிகள் நடக்கும். உங்கள் பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியில் வந்துடுங்க. இதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, கிரக அமைப்புக்களை பார்க்கலாம். சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், நல்லது செய்வார். அது உங்கள் ஜாதக அமைப்பை பொறுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபராசியான உங்களுக்கு பங்குனி மாதத்தில் சிறப்பான பலன்களை கொடுக்கின்ற கிரக அமைப்பாக அமருவது ராகு 11ல் இருக்கிறார், அதுவும் நல்லது. சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதி 11ல் இருக்கிறார், அதுவும் நல்லது.
புதன் பகவான் நீசம் பெற்றிருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், அதுவும் நல்லது. சூரிய பகவான் பங்குனி மாதத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமர்கிறார், இதுவும் நல்லது. இம்மாதத்திலிருந்து நற்பலன்கள் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை முழுசாக சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நல்லது நடக்க போகிறதுன்னு சொல்லிடுறோம். எந்த காரணத்தை கொண்டும் அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைய வேணாம். அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருந்தால் கட்டாயம் உங்களை தேடி வந்துடும். எப்போவுமே அதிர்ஷ்டத்தை நோக்கி அலைவது வாழ்க்கையில் நமக்கு தேவையான குழி பள்ளத்தை நாம் வெட்டிக்கிற மாதிரி. உழைப்பு, அதுக்கு தகுந்த ஊதியம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம். நாம் முயற்சி பண்ணக்கூடாது, தவறான பாதையில் போக வேணாம். சனி பகவான் 11ஆம் இடத்திலிருந்து கொடுப்பது ஒரு 1.5 வருஷம் நல்லது செய்வாருங்க. குரு நல்ல இடத்துக்கு வராரு, ராகுக்கு ஏதோ நல்ல இடத்துல இருக்காங்க, தசா நல்லா இருந்தால் 1.5 வருஷம் நிரந்தரமாக நற்பலன்கள் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் 2.5 வருஷம் முடிஞ்சிச்சிங்கனாக்கா 1.5 வருஷம் நற்பலன்களை கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவார், மத்தியம பலனுக்கு போயிடும். மத்தியம பலன் கேட்டாக்கா நற்பலன்களை பாதி குறையிறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த 2.5 வருஷம் முடிஞ்சிங்கனாக்கா 7.5 சனியாக வந்துடுவார். நல்லா யோசனை பண்ணுங்கள். இப்போ கொடுப்பார், அஷ்டம சனியில் உங்களுக்கு கெடுத்தாரா? அஷ்டம சனியில் கெடுத்ததை 11ஆம் இடத்தில் தான் கொடுப்பார். ஆனால் அது அதிகப்படியான நற்பலன்களா இல்லை மத்தியம பலன்களான்றது உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தசை தான் முடிவு செய்யும். இது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன். கிரகங்கள் மாறும்போது இது நற்பலன் நடக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் கட்டாயமாக தெரிந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மீண்டு வந்துடுங்க. பிரச்சனையோ கடனோ தீர்த்துட்டா போதும், நோயாளி இல்லாமல் இருந்தால் போதும். ஒரு சிலருக்கு யோகங்கள் அதிகமாக இருந்தால் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் 1.5 வருஷம் நல்லது செய்கிறான்னு சொல்லிக்கிறேன் இல்லையா. குரு பகவான் 1 வருஷமெல்லாம் செய்ய மாட்டார். இந்த வருஷம் மே மாதத்தில் பயிற்சி பெற்று அதிசாரன் 5 மாதத்தில் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். உங்களுக்கு நற்பலன்களை 5-6 மாதம்தான் நடக்கும். ஏன்னு கேட்டார், உச்சி வீட்டுக்கு போகிறதுனால அதிசாரம் பெற்று வேகமாக மாறி போயிடுவார். அப்புறமா குரு பகவான் மாறின உடனே அதிர்ஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா குரு பகவான் தனக்காரகம் இல்லையா, கௌரவ கிரகம். அவர் திருமணம் செய்யணும் இதெல்லாம் அவரை வச்சு தான் செய்வாங்க. அவர் மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லது நடக்கும்போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அதை தீர்த்துருங்க. எங்கெங்கே சொல்கிறீங்க நல்லதே நடக்கலாக்கா, தசாவை பாருங்கள். ஜோதிடர் மேலே குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் தசா நல்லா இருந்தால் கிரகங்கள் மாறின உடனே உங்களுக்கு நற்பலன் நடக்கும். தசா பாதக தசாவாக இருந்தால் அது மெல்ல 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 தான் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அது நீங்கள் பார்க்க வேண்டியது ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள், சரிங்களா? பார்த்தாலே உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் என்ன எவ்வளவு நடக்கும் என்பது நீங்களே உணரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.